KPL Center சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் யூஸ்ட் இன் ட்ரேடிங். எத்தனை வகை டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் உள்ளன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க. அதை தவிர நம்மளுடைய சேனலில் நீங்கள் சோசியல் மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணால் டெலகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா சோசியல் மீடியாக்கான லிங்க்ஸை கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இண்டிகேட்டர்ஸ் எடுத்தினா நம்மளும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஒவ்வொரு வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். இப்படி போட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, இந்த இண்டிகேட்டர்ஸ் என்ன விதமான அடிப்படையில் பிரிக்கப்படுது, ஸோ இது என்னென்ன டைப்பாக எத்தனை டைப்ஸ் இந்த இண்டிகேட்டர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாருக்கும் மேலும். ஸோ அதுக்கு கொடுக்குற ஒரு ஆன்சராக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம பயன்படுத்தி ஒவ்வொரு ட்ரேடர் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இன்னொருத்தவங்க இன்னொரு செட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது லைக் ஆகும், அதில் அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணாத இண்டிகேட்டர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, நான் ஏன் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணும். இல்லைனா நான் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அல்டிமேட்டாக ஓகே, நீங்கள் என்ன தான் எத்தனை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் அந்த இண்டிகேட்டர் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கேட்டகரியில் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 4 டைப்புக்குள்ளே தான் வரும். அதுதான் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோம். ஓகே, ஸோ இண்டிகேட்டர்னா என்ன, நம்ம RSIன்னு சொல்கிறோம், மூவிங் ஆவரேஜ்னு சொல்கிறோம், போலிஞ்சர் பேண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒரு டூல். ஓகே, ஸோ இந்த டூலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மூலமாக தெரியுது. ஓகே, ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட்டில் இந்த டூலை மேலே அப்ளை பண்ணி, ஓகே, ஸோ இந்த பேட்டர்னில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கன்ஃபைம் பண்ணுறது தான் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ இன்னும் கிளியராக சொல்லப்போனால், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறோம், அந்த விஷயத்தை கிளியர் படுத்துகிறது. ஓகே, மேக் த ஆக்சுவலி இந்த இண்டிகேட்டர் கிளியர் படுத்துகிறது, மோர் கிளியர் அப்படிங்கிறது தான் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஏ செட் ஆஃப் டூல்ஸ் அப்ளை டு யூ ட்ரேடிங் சார்ட் தட் ஹெல்ப் மேக் த மார்க்கெட் மோர் கிளியர். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்கா, அதாவது அப்போர்டு ட்ரெண்டில் இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை ரேஞ்ச் பவுண்டில் இருக்கா, இப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு பயன்படுது. ஓகே, ஸோ அதை தவிர இண்டிகேட்டரை வச்சு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தகவல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அது இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஓவர் பாட்டுக்கு போயிடுச்சா இல்லை ஓவர் சோல்டுக்கு போயிடுச்சா, அதை அதாவது நீங்கள் இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் பார்க்குறீங்க, அப்படிங்கும்போது அது ஓவர் பாட்டுக்கு போயிடுச்சா அப்படின்னா நிறைய வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் இறங்கலாமா இறங்க வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு வரும். அப்படியே இறங்கினா நான் பை பண்ணுமா செல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவர் பாட்டுக்கு போகும்போது என்ன ஆகிடுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலிஞ்சர் பேண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் லைனை போய் டச் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஓவர் பாட்டு, அதுக்கப்புறம் நான் செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த இண்டிகேட்டர் சொல்லுது. ஓகே, அதே மாதிரி பாட்டம் லைனை பாட்டம் பேண்டை டச் பண்ணிடுச்சுன்னா ஸோ ஓவராக நான் சோல்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் ரேஞ்சில் இருக்கும், அதாவது ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும், ஒரு சென்டரில் ஒரு பிவட் பாயிண்ட். ஸோ அப்போ ரேஞ்ச் பவுண்ட். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி அதிகமாக விற்கப்பட்டு விட்டது, அதிகமாக வாங்கப்பட்டு விட்டது, இல்லை ரெண்டுக்கு நடுவில் மேலேயும் கீழே தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த இண்டிகேட்டரை வச்சு. ஓகே, ஸோ இந்த மொத்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு இண்டிகேட்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மொத்த இண்டிகேட்டர்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று லீடிங் இண்டிகேட்டர்ஸ், இன்னொன்று லாகிங் இண்டிகேட்டர்ஸ். இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு உடனே ஒரு ஜாதகம் ஒன்று கணிப்பாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வளரும் போது எப்படி இதனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே அந்த ஜாதகத்து மூலம் தெரியும், அது பிறந்தனுடைய அடிப்படையில். ஓகே, அதே மாதிரி இப்போ பிறப்பினுடைய அடிப்படையில், அதே மாதிரி இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத வச்சு அடுத்து ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கணிக்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ அது மூலமாக ஃபியூச்சர் கணிப்பாங்க, அதாவது மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அடுத்த வாரம் அடுத்த மாதம் அப்படிங்கிறது கணிப்பாங்க. ஸோ அது என்ன லீடிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, முன்னாடி உள்ள தகவலை நமக்கு அதுக்கு முன்பே கொடுக்கறது தான் லீடிங் இண்டிகேட்டர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போனால் கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன்ஸ் தெரியுன்னா, இப்போ டோஜி எடுத்துங்க, புல்லிஷ் ஹேமர் எடுத்துங்க. இப்போ டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே மணிக்கண்டில் சொல்ல ஆரம்பிச்சுங்க, இதில் மார்க்கெட்டில் இன்னைக்கு டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடு போகும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு முன்கூட்டியே ஒரு தகவல் தெரிஞ்சுன்னா பீப்புள் வில் கெட் அலர்ட். ஓகே, இப்போ நான் இறங்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு சைடில் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுவே வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஹேமர் அப்படின்னு ஒரு இது வந்த பிறகு கேண்டில் ஃபார்ம் ஆன பிறகு ஓகே மார்க்கெட் இட்ஸ் கோயிங் டு பி புல் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போகிறாங்க. ஓகே, ஸோ எதுக்கு இதை சொல்லணும்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லீடிங் இண்டிகேட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து எடுத்துட்டா லேகிங் இண்டிகேட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு பிரிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் லேகிங் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா நடந்து முடிந்த விஷயத்தை சொல்லுது. அதனால வந்து சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இண்டிகேட்டர்ஸ்லாம் ரொம்ப மிகப்பெரிய பயன் ஒன்றும் கிடையாது அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா அது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்லுது அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அதனால அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லேகிங் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் சிக்னல்ஸ் தட் கன்ஃபர்ம் த பிஹேவியர் ஆஃப் த பிரைஸ் ஆக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்க சார்ட் மேல வந்து ஓவர்லே பண்ணீங்கன்னா அது என்ன நடக்குது அப்படின்னு காட்டும். அப்படின்னா என்னன்னா அதாவது இப்போ சடனா வந்து ஒரு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா இந்த 9 டேஸ் ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் ஃபாஸ்ட்டாக போகும்போது அப்போ 9 நாட்களை விட இன்னைக்கு வந்துட்டு அதிகமாக போயிட்டு இருக்கு. 9 நாட்களாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் வந்து நல்லா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது காட்டுறது, அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறது. இது வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ். அப்போ எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம நினைக்கிறது வந்து அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுறது. இது வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ எத்தனை விதமாக கேட்டகரியாக பிரிக்கிறாங்க? லீடிங் இண்டிகேட்டர்ஸ், லேகிங் இண்டிகேட்டர். லீடிங் இண்டிகேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், லேகிங் இண்டிகேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா நம்ம இப்போ இண்டிகேட்டர்ஸ்னு சொன்னோம். அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸில் அப்ளை பண்ணும்போது, அதாவது நம்மளுடைய ட்ரேடிங் பேஜுன்னு போகும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரியோ ஒரு எக்ஸிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து உடனே சார்ட்டை வந்து கிளிக் பண்ணுவோம். அந்த சார்ட்டை கிளிக் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த சார்ட்டுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுவோம். நம்ம போடுற எதனா ஒரு ஸ்டடீஸில் போய் ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து சார்ட்டுக்கு மேலே அப்ளை ஆகும், இல்லை சார்ட்டுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகி அப்ளை ஆகும். அதாவது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும், ஸ்பேஸ் கிரியேட்டாக அப்ளை ஆகும். ஸோ ஓவராலாக எந்த ஒரு இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டா ரெண்டு விதமாக அப்ளை ஆகும். ஒன்று வந்து சார்ட்டுக்கு மேலே, இன்னொன்று சார்ட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு தனி இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் ஒரு பிக்சர் நான் போட்டிருக்கேன். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கேட்டகரிஸ் வந்து மொத்த இண்டிகேட்டர்ஸ் என்ன கேட்டகரிஸ் வருதுன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி பார்த்தோம். இந்த கேட்டகரிஸில் வந்து எத்தனை டைப் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருவர் நான் இப்போ 4 டைப்பில் வந்து 4 இண்டிகேட்டர் தவிர நம்ம நம்பர் ஒரு 8 இண்டிகேட்டர் வச்சு பயன்படுத்துறோம்னா அந்த 8 இண்டிகேட்டர் இந்த 4 டைப்புக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு டைப்புக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் 2 இண்டிகேட்டர் 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரே டைப்பில் உள்ள இண்டிகேட்டரை அது கண்டிப்பாக கொடுக்க போகிற தகவல் வந்துட்டு ஒரே விஷயம் தான். அதனால தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் பிடிச்ச பிறகு இந்த 4 டைப்பில் வந்துட்டு ஒவ்வொரு இண்டிகேட்டர் நீங்கள் வச்சுட்டா போதும். ஸோ நிறைய இண்டிகேட்டர் வச்சிருக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்களா, டிசிஷன் கிளியராக எடுக்க முடியாது. அப்படி இல்லைனாலும் இன்னொரு விஷயம் அல்ல எனக்கு வந்து எனக்கு புரியும், தெளிவாக புரியும் சொன்னாலும் ஒரே இன்ஃபர்மேஷனாக அது கொடுக்க போது உங்களுடைய என்ன ஆக போகுதுன்னா உங்களுடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுடைய ஏரியா வந்து குறைய போகுது. ஏன்னா நீங்கள் நிறைய இண்டிகேட்டர் அப்ளை பண்ணும்போது ஏரியா வந்து நிறைய ஆக்குபை பண்ணுது. இதுதான். ஸோ எதுக்கு சொல்லணும், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வந்துட்டு என்ன சொல்கிறேன் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. அல்டிமேட்டாக நீங்கள் தெரிஞ்சுங்க அவர் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் இந்த 4 டைப்புக்குள்ளே எதுக்குள்ளே வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச பிறகு ஓகே ஐ எம் ஆல்சோ யூசிங் ஆக்சுவலி ட்ரெண்டிங் இண்டிகேட்டர் ஆல்ரெடி. ஓகே, நான் இதை யூஸ் பண்ணுறேன், அவர் அதை யூஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அது அவருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அல்டிமேட் ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில கம்ஃபர்ட் கிடைக்கும். அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு பீரியட் டைம் யூஸ் பண்ணிட்டு சில கம்ஃபர்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபோனே பார்த்துட்டீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் சில பேர் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐக்கான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஐக்கான் வந்துட்டு இந்த ஆப் செகண்ட் ரோன்னு சொல்லிட்டு அதை மாத்திரம் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதே ஃபோனு தான் இவரும் வச்சிருக்காரு, அதே ஃபோன் தான் அவரும் வச்சிருக்காரு. இவர் வந்து அது ஃபர்ஸ்ட் ரோல் வச்சிருப்பாரு சில ஆப்பை, இவர் வந்து இன்னொருத்தர் வந்து செகண்ட் ரோல் வச்சிருப்பாரு, செகண்ட் பேஜில் வச்சிருப்பாரு. எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு மைண்ட் செட். இந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஃபிக்ஸடாக ஆயிடுச்சுன்னா அதை மாற்றும் போது டிஸ்டர்ப் ஆகும். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இந்த 4 டைப் ஆஃப் இண்டிகேட்டருக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்கப்போகிற தகவல் வந்து 4 இண்டிகேட்டர்லேருந்து 4 விதமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த 4 இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ், ரெண்டாவது வந்து வால்யூம் இண்டிகேட்டர்ஸ், மூணாவது வந்துட்டு மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ், நாலாவது வந்து வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் எந்த இண்டிகேட்டர் எடுத்துட்டாலும் அந்த இண்டிகேட்டர் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தா அந்த 4 கீழே தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படின்னா ட்ரெண்ட் இண்டிகேட்டருங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். அதை நீங்கள் நினச்சிக்கிட்டு நான் சொல்கிற விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எடுத்துட்டீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து மூவிங் ஆவரேஜ். இந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதாவது மார்க்கெட் வந்துட்டு சொல்றது மேலே வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கா, அப்போர்டில் போயிட்டு இருக்கா, கீழே போயிட்டு இருக்கா. இப்போ ஸ்லோ மூவிங் ஆவரேஜும் நம்ம ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜும் போது ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கு, கீழே இருந்துச்சுன்னா வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகிறது வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ட்ரென்த்தையும் அதனுடைய டைரக்ஷனையும் வந்து இது பண்ணுறது. நான் ஆல்ரெடி டைரக்ஷன் சொல்லிட்டேன். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத வந்து இது காட்டும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் வச்சு நம்ம என்ட்ரி எக்ஸிட் டிசைட் பண்ணுவோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் மேலே கட் ஆகிடுச்சுன்னு உடனே என்ட்ரி ஆகிடுவோம், அங்கேருந்து கீழே கட்ட ஆகும்போது உடனே எக்ஸிட் ஆகிடுவோம்.
இந்த மாதிரி என்ட்ரி எக்ஸிட்டையும் வந்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணுறது தீர்மானிக்கிறதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் மூவிங் அவரேஜ். ஓகே, அடுத்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா வால்யூம் இண்டிகேட்டர். ஸோ இந்த வால்யூம் இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது எடுத்துட்டிங்கன்னா தினமும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நியூஸ் பேஸ்டாக வந்து சில பேர் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ரிலையன்ஸ் அப்போ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டை வச்சு நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்னைக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் வந்து அங்கே ஃப்ளோ ஆகும். நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்கு வருவாங்க. அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் டயத்தில் வந்து அந்த வால்யூம் வந்து அதிகமாக நடக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுதான் ட்ரேடருக்கு வேணும். அதிகமான லிக்விடிட்டி, அதிகமான வால்யூம் போச்சுன்னா கண்டிப்பாக அவர் இறங்கின பிறகு அவருக்கு அப்புறம் வாங்குற அதிகமாக இருக்க போகிறாங்க. அப்போ இவரோட வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை வந்து காட்டுறது தான் வந்துட்டு வால்யூம் இண்டிகேட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வால்யூம் பார் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர அந்த மணி ஃப்ளோ இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு, எவ்வளோ மணி உள்ளே வருது அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத காட்டுறது வந்துட்டு வால்யூம் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு ரிலேபிள் சிக்னலாக இருக்கும் ஒரு ட்ரேடருக்கு, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பர்டிகுலர் இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு RSI. இந்த மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு டூ வீலரில் நம்ம ஸ்பீடோமீட்டர் ஆகட்டும், அதான் நான் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறது. ஓகே, அது பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்பீடோமீட்டரே எடுத்துங்க, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க, கொடுக்க என்ன ஆகுது, 0லேருந்து 50க்கு போகிறீங்க, 80க்கு போகிறீங்க, 100 கிலோமீட்டருக்கு போகிறீங்க. அப்போ என்ன ஆகுது, அப்போ 0லேருந்து அப்படியே மேலே போகிறீங்க ஃபுல்லாக கொடுக்கும்போது திடீர்னு ஒரு டிராஃபிக் வருது. அப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் குறைப்பீங்க அப்படின்னா அந்த மேலேருந்து 80லேருந்து 100லேருந்து 80, 60, 90 சொல்லிட்டு வண்டி ஆஃப் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸுங்கிறது ஒரு பாட்டம் வேல்யூ, ஒரு அப்பர் வேல்யூ, ஓகே, ஒரு லோயர் வேல்யூ, ஒரு அப்பர் வேல்யூ, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பாட்டம் தெரிஞ்சிடும், அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட் சொல்லுவாங்க. மேலே தெரிஞ்சிடும், அதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நடுவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் பிவட் சொல்லுவாங்க. இந்த பிவட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ண ஆரம்பிங்க. பிவட்டு கீழே வந்துட்டீங்கன்னா வந்து நீங்கள் செல் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆவ்சம் ஆசிலேட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, ஒரு 0 லைன் மாதிரி இருக்கும், 0க்கு மேலே போயிடுச்சுன்னா பை பண்ண ஆரம்பிச்சு, 0க்கு கீழே வந்துச்சுன்னா செல் பண்ண ஆரம்பிச்சிடும். RSI எடுத்துக்கிட்டா பாருங்க, ஒரு 30-70 சொல்லுவாங்க. 70 ஆயிடுச்சுன்னா அது ஓவர் பாட்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், செல் பண்ண ஆரம்பிச்சு. 30 வந்துச்சுன்னா ஆக்சுவலி ஓவர், ஆக்சுவலி நான் சோல்டு, ஆக்சுவலி இதுக்கப்புறம் பை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பண்ணுறது வந்துட்டு என்ன சொல்கிறது, இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு மொமெண்டம் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. நாலாவது இண்டிகேட்டர்னா வாலட்டிலிட்டி. முக்கியமாக அதாவது வாலட்டிலிட்டி எது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஸ்டாக் வந்து பயங்கரமாக வந்து மூவ் ஆகுது ஒரு ஷார்ட் பீரியட் டைம், அதுதான் வாலட்டைல் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாலட்டிலிட்டிக்கு இண்டிகேட்டர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா Bollinger Bands. Bollinger Bands என்ன காட்டுது, உங்களுக்கு வந்து ஒரு 20 days மூவிங் ஆவரேஜ் ஒரு சென்டர் வந்து நான் ஏற்கனவே சொல்லுங்க. Bollinger Bandங்கிறது ஒரு வாழை மாதிரி, வாழைக்கு வந்து நடுவில் வந்துட்டு ஒரு நரம்பு இருக்கும், அதுக்கப்புறம் மேலே ஒரு வந்துட்டு ஒரு வளைவு காட்டும், கீழே ஒரு வளைவு காட்டும். அதே மாதிரி Bollinger Band வந்துட்டு பாட்டம் வந்துட்டு ஒரு லோயர் பேண்ட், மேலே அப்பர் பேண்ட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாலட்டிலிட்டியில் வந்துட்டு இந்த 20 days மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ தூரம் வாலட்டிலிட்டி மேல் பக்கம் போகுது, எவ்வளோ தூரம் கீழ் பக்கம் போகுது அப்படிங்கிறது வந்து காட்டுறதா வந்து என்ன சொல்றது உங்களுக்கு வந்து வாலட்டிலிட்டி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அதுக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது நிஃப்டியில் வந்துட்டு ஒரு சிஇ ஒன்று இருக்குது, ஒரு பிஇ ஒன்று இருக்குது. அதாவது பை, அதுக்கப்புறம் செல்லுன்னு சொல்லிட்டு அதாவது மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனும் இருக்காங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லிட்டு அப்போ இதுக்குள்ளே எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு காட்டிக்கிட்டு இருக்கு தான் வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். அதே மாதிரி Bollinger Band எடுத்துன்னா மேலே வந்துட்டு போச்சுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஓவர் பாட், அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிச்சோம், கீழே வந்துச்சுன்னா ஓவர் சோல்டு அப்படிங்கிறது அந்த. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட் வில் பி அப்ளைடு ஆன் த சார்ட்டுக்கு மேலே இது வந்து ஓவர்லேஸ். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரனா இது வந்து ஒரு வாலட்டிலிட்டி காட்டுது. அப்போ அப்படிங்கும்போது அந்த வாலட்டிலிட்டி காட்டும் போது என்னன்னா சில பேர் இறங்கி அதை பயன்படுவாங்க, சில பேர் வந்து ஓவர் ஹைலி வாலட்டிலாக இருக்கு அப்படின்னா மேலே கீழே அடிச்சிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் வந்துட்டு ஒரு செட் ஆகட்டும், அதாவது வந்து ஒரு ஆவரேஜ் இதுக்கு வரட்டும், அதாவது வந்துட்டு வாலட்டிலிட்டி குறையட்டும் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் இறங்குறேன் அந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது இந்த வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓவராலாக சம்மரைஸ் பண்ணால் எத்தனை விதமாக மொத்தமாக மார்க்கெட்டில் ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை விதமாக இண்டிகேட்டர்னா என்ன, எத்தனை விதமாக வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எத்தனை கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா லீடிங் இண்டிகேட்டர் பிரிக்கலாம், லேகிங் இண்டிகேட்டர் பிரிக்கலாம். ஸோ லீடிங் இண்டிகேட்டர் ஜாதகமே முன்கூட்டியே காட்டுறது, லேகிங் இண்டிகேட்டர் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது. அதுக்கப்புறம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இண்டிகேட்டர், ஸோ மொமெண்டம் இண்டிகேட்டர், வால்யூம் இண்டிகேட்டர், அதை தவிர வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர். ஸோ இந்த விதமாக 4 விதமான இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம். நீங்கள் என்ன இண்டிகேட்டர்ஸ் எடுத்தாலும் இந்த 4 டைப்புக்குள்ள மட்டும் தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு டைப்புக்கு வந்துட்டு ஒரு பெட்டராக ஒரு இண்டிகேட்டர் வச்சுட்டா போதும். மேக்ஸிமம் இந்த 4 இண்டிகேட்டர் 4 டைப்பு 4 இண்டிகேட்டர் உங்கள் சார்ட் வச்சுட்டா போதும். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பொழுதுமே கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.